ஸ்கேம்னா பணத்தை எடுக்கிறது மட்டும் ஸ்கேம் கிடையாது ப்ரோ. உணவுப் பொருள்ல நிறைய ஸ்கேம் நடந்துன்னு இருக்கு இப்போ. ஓகே. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கேம் நான் சொல்றேன். ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிடுற கறி எதுவுமே சுகாதாரமான கறியே கிடையாது. புரியுது. முக்கியமா இப்போ நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருந்து ட்ரெயின்ல இருந்து கறி வந்தது சொல்லிட்டு டாக்டர் சதீஷ்குமார் எல்லாம் போய் பிடிச்சாரு. ஆமா ஆமா. அந்த கறி அவரால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதானா முடியல அவரால. அது இன்னமும் வந்துன்னு தான் இருக்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 டன் கறி, அதாவது 1000 கிலோ இறைச்சி, ஆட்டு இறைச்சி, சுகாதாரமற்ற இறைச்சி இன்னமும் ஹோட்டல்களுக்கு போயின்னு தான் இருக்கு. புரியுது. ராஜஸ்தான்ல ப்ராப்பர் ஸ்லாட்டரிங் கிடையாது, ப்ராப்பர் கோல்டு செயின்ல, அதாவது சுகாதாரமான முறையில இங்க எடுத்துன்னு வர்றது கிடையாது. அங்க இருந்து இங்க வர்றதுக்கே 5 நாள் ஆகுது. அந்த கறியை தான் இருக்கிறதுலே பெரிய ஹோட்டல் பேர் கூட சொல்றேன் நானு, தாஜ், ஐடிசி எல்லாருக்குமே இந்த கறி தான் போயிட்டு இருக்கு. என் மேல கேஸ் வழக்கு தொடர்ந்தா கூட நான் அதுக்கான ஆதாரம் வச்சிருக்கிறேன்.